गुरुदेवा योगिरामा सूरत्कुमारा दयाबरा गुरुदेवा योगिरामा सूरत्कुमारा दयाबरा योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया। हरे राम 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। वसुदेवं सुदं देवं कंससाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुரு. அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவோம். மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளான். ஸ்ரீமத் பாகவத சப்தாக நிகழ்வினை பருகி இன்புற்று ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்துணை மெய்யடியார்களுக்கும் நமது பணிவான வணக்கங்கள். சில சந்தர்ப்பங்களிலே அசுரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல குணநலன்கள் வாய்க்கப் பெற்று அவர்கள் தெய்வீக சம்பத்தை அடைந்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம், ராவணனுடைய தம்பி வீடணன் அவன் அசுர சம்பத்திலே பிறந்தால் கூட, அரக்கனாக இருந்தால் கூட நல்ல மேலான கதியை அடைந்தான். அதுபோல விருத்தாசுரன் அசுரன். ஆனால் அவன்
அவனுடைய மேலான எண்ணங்களினாலும் மெய் அறிவினாலும் பிரம்ம வித்தியினாலும் அவன் இறைவனுடைய சாயுஜ்ய நிலையை அடைந்திருக்கிறான். அவனுடைய உண்மையான தன்மையை அவன் இந்திரனோடு போர் செய்கின்ற பொழுது அவன் வெளிக்காட்டுகின்றான். இந்திரனே அதை பார்த்து மிக வியப்படைகின்றான். எப்படி என்றால், அவன் போர்க்களத்திலே விருத்தாசுரன் மிக கோபங்கொண்டு தனி ஒருவனாக நின்று இந்திரனை எதிர்க்கிறான். இந்திரனும் மிக பிரயத்தனத்தோடு அவன் கையிலே வஜ்ராயுதம் இருக்கிறது, பகவானுடைய அருள் இருக்கிறது, நீ வஜ்ராயுதத்தினால் விருத்தாசுரனை கொல்லலாம் என்று பகவான் கொடுத்திருக்கிற அந்த ஊக்கத்தை வைத்து தான் அந்த விருத்தாசுரன் முன்னிலையிலே நிற்க முடிகிறது. இல்லையென்றால் இந்திரன் எதிர்த்திருக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலே அந்த விருத்தாசுரன் திரிசூலத்தை இந்திரன் மீது விடுகிறான். கோபம் கொண்ட இந்திரன் அந்த திரிசூலத்தை வெட்டி வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த விருத்தாசுரனுடைய இடது கையை வெட்டி வீழ்த்தி விடுகிறான். இப்பொழுது விருத்தாசுரனுடைய இடது கை இல்லை, இரத்தம் குபியில் குபியில் என்று வெளிக்கிளம்புகிறது. அந்த நேரத்தில் அவன் மீண்டும் பெரும் கோபத்தோடு தன் கையில் இருந்த பிலன் என்று சொல்லுகின்ற ஆயுதத்தினால் இந்திரனுடைய கன்னத்திலே அறைகிறான், அடிக்கிறான். அவனை சுமந்து நிற்கின்ற அந்த யானை ஐராவதம், அதனுடைய மத்தகத்திலும் அடிக்கிறான். இந்த விருத்தாசுரன் அடித்த அடியிலே அவன் கையில் இருந்த இந்திரன் கையில் இருந்த வஜ்ராயுதம் நழுவி கீழே விழுந்து அந்த விருத்தாசுரன் காலடியிலே வந்து விழுந்து கிடக்கிறது. யானை மத்தகத்தில் அடிபட்டதனால் சற்று பின்னோக்கி நகர்ந்து அப்படி ஒரு மயக்க நிலையிலே நிற்கிறது. இந்த சமயத்தில் விருத்தாசுரன் சொல்லுவான், இந்திரா, ஏன் தயங்குகின்றாய்? போர் செய். இந்திரனுக்கு தன் கையில் இருந்த வஜ்ராயுதம் ஒரு காலம் நழுவக்கூடாது, ஆயுதம் தவறி விழக்கூடாது. இந்த காவல்காரர்களுக்கு தொப்பி கீழே விழக்கூடாது என்பது போல அரசனுக்கு மகுடம் கீழே விழக்கூடாது. ஆனால் இவன் ஆயுதம் தாங்கி இருக்கிறவனுடைய ஆயுதமே கீழே விழுந்து எதிரியின் காலடியிலே போய் விழுகிறதென்றால் பெரிய அவமானம். அது மட்டுமல்ல, அந்த ஆயுதத்தை வைத்து தான் விருத்தாசுரனை ஜெயிக்க வேண்டும். அந்த ஆயுதமே கை நழுவி போயிருக்கிறது. உடனே அவனுக்கு கொஞ்சம் இந்திரனுக்கு திகைப்பு. அப்பொழுது அந்த விருத்தாசுரன் சொல்லுகிறான், போரிலே வெற்றி தோல்வி என்பது அது சூதாட்டத்திலே ஆடக்கூடிய பகடைக்காய் போல. அதனாலே இந்திரா பயப்படாதே, வருந்தாதே. நான் ஒரு கை இழந்தவனாக ஏகதேசம் நீ வெற்றி பெற்றவனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நான் உன்னோடு எந்த வருத்தமும் இல்லாமல் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் பார். இத்தகைய சமநிலை வேண்டும். இந்த உடம்பு அழியும், ஆனால் ஆன்மா அழியாது. அந்த விருத்தாசுரன் அங்கு இந்த வேத கருத்துக்களை மிக தெளிவாக சொல்லுகின்றான். உடற்பற்று கொண்டு போர் புரிய விரும்பி நிற்கும் ஆததாயி என்றால் கதி இல்லாமல் இருப்பது, வேறு வழியே இல்லாமல் இருப்பது.
ஆததாயியான தீயோர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி கிட்டாது. சிலபோது வெற்றி கொள்வார்கள், சிலபோது தோல்வி அடைவார்கள். வலையில் சிக்கிய பறவைகள் போல் இந்த அனைத்து உலகங்களும் அதன் தலைவர்களும் பகவானான காலத்தின் பிடியில் சிக்கி தன் பயமிழந்து ஓடி ஆடுகின்றனர். இந்த உலகத்திலே ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாம் காலதேவனுடைய வலையில் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அறிந்து கொள்ளாமல் அவைகள் இங்கும் இங்கும் ஓடி அதனுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகின்றன. மரத்தால் செய்யப்பட்ட பொம்மையானது அதில் இருக்கக்கூடிய இயந்திர விசைக்கு ஏற்ப செயல்படுவதைப் போல, அந்த இயந்திரத்தை இயக்குபவனுடைய நிலைக்கு ஏற்ப செயல்படுவது போல நாமும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். விருத்தாசுரன் சொல்லுகிறான். தானாக அவை இயங்குவதில்லை, அந்த இயந்திரம் தானாக இயங்குவதில்லை. அதுபோல அனைத்து ஜீவராசிகளும் பகவான் எப்படி ஆட்டி வைக்கிறாரோ அதன்படிதான் இயங்குகின்றன. ஆட்டுவிப்பான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ. பகவான் தான் அனைத்தையும் ஆட்டி படைப்பவர் என்கிற உண்மையை உணராதவன் பிறருக்கு ஆட்பட்ட அடிமைதான். தன்னை செயல்புரிபவனாகவும் செயலற்றவனாகவும் நினைப்பது இந்த உடல் மீது கொண்ட பற்றினால்தான். உண்மையில் பகவான் தான் ஜீவராசிகள் மூலம் எல்லா ஜீவராசிகளையும் படைத்து பின் அவற்றின் வாயிலாகவே அவற்றை அழிக்கவும் செய்கிறார். ஒருவனுக்கு கெட்ட காலம் வருமானால் அவன் விரும்பாவிடினும் விரும்பினாலும் அவனுக்கு அவப்பெயர்கள் தானாக வரும். நல்ல நேரம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் விரும்புகிறானோ இல்லையோ அவனுக்கு நீண்ட ஆயுளும் செல்வமும் நல்ல மங்களங்களும் உண்டாகும். இவையெல்லாம் இந்திரா இறைவன்பால் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே புகழோ அவப்பெயரோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ பிறப்போ இறப்போ இது ஒன்றும் நம் கையில் இல்லை. எது கிடைத்ததோ அதை பயன்படுத்தி சமநோக்குடன் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தெய்வீக தன்மை உடையவர்கள். நீ என்னை தோல்வியடைய செய்தாலும் எனக்கு வருத்தமில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உடல் இன்றோ நாளையோ அழிந்துதான் போகப் போகிறது. இப்படி அந்த இந்திரனுக்கு அந்த போர்க்களத்திலே கை வெட்டுண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட அவனுக்கு இந்த ஞானமான வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. இந்திரனே பார்த்து சொல்லுகின்றான், வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொள், கலக்கமடையாமல் போர் செய். உடனே இந்திரன் சொல்லுவான், தானவ மன்னனே, அசுரன், தானவ மன்னனே, உண்மையில் நீ சிறந்த சித்த புருஷன். அதனால்தான் உனக்கு தைரியம், நிச்சயமான அறிவு, பகவானிடம் அன்பு ஆகியன இவ்வளவு உறுதியாக உள்ளன. அனைத்து ஜீவராசிகளின் உற்ற நண்பரும் ஆன்ம நாயகருமான பகவானிடம் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. நீ அசுரத்தன்மை நீங்கி பெரிய மகானாகிவிட்டாய். உனது மனம் அசைக்க முடியாதது, உறுதியான பக்தி பூண்டது. இது வியப்பினும் வியப்பாக இருக்கிறது. உன்னை போன்ற ஸ்ரீஹரியினுடைய திருவடி தாமரைகளிலே
உன்னை போன்ற பிரேம பக்தி கொண்டவன் உலகியல் இன்பங்களை பெரிதாக எண்ணுவானா? அப்படி எண்ணத்தான் முடியுமா? அந்த பிரேம பக்தியை அடைந்தவன் நிச்சயமாக அமுதக் கடலில் நீந்தி விளையாடுபவன். யாராவது அமுதக் கடலில் நீந்தி விளையாடுகின்ற அந்த பாக்கியம் பெற்றவர்கள், அந்த ஆனந்தத்தை அடைந்தவர்கள் சிறிய அழுக்கடைந்த குட்டையில் மூழ்கி அவர்கள் நீந்த முற்படுவார்களா? ஆகவே அசுர வீரனே, நீ உண்மையிலேயே பாக்கியவன் பெற்றவன் ஆகிவிட்டாய் அப்படி என்று சொல்லி பெருவலி கொண்ட அந்த இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்து மீண்டும் விருத்ராசுரனை தாக்குகின்றான். இப்பொழுது அவனுடைய வலது கை வெட்டப்பட்டது. இந்த நிலையிலே அவன் வேகமாக இந்திரனை நோக்கி நடந்து வருகிறான். ஒரு மலை பெயர்ந்து வந்தது போல இருக்கிறது. வெட்டப்பட்ட கைகளிலிருந்தும் இரத்தம் குபீல் குபீல் என்று பாய்கிறது. அவன் வாயை பிளந்து கொண்டு கீழ்த்தாடை தரையிலும் மேல்தாடை வானுலகிலும் இருக்கும் வண்ணம் வாயை பிளந்து கொண்டு வந்து இந்த உலகத்தையே உண்டு விடுவான் போல வருகின்றான். அவனுடைய கோபத்தினாலே இந்திரனையும் அவனுடைய யானையையும் அப்படியே விழுங்கிவிட்டான். இப்பொழுது விருத்திராசுரனுடைய வயிற்றுக்குள் இந்திரனும் ஐராவத யானையும் போய்விட்டது. ஆனாலும் அவன் கற்றிருந்த வைஷ்ணவ கவசத்தினாலே, விஷ்ணு கவசத்தினாலே மற்றும் அவனுடைய வீர பராக்கிரமத்தினாலே அவன் இறந்துபட்டு போகவில்லை. மீண்டும் அவனுடைய வஜ்ரப்படையினாலே அந்த விருத்தாசுரனுடைய வயிற்றை கிழித்து வெளியே வருகிறான். அவனை விருத்தாசுரன் வாயில் உண்ட பொழுது தேவர்களெல்லாம் மயங்கினார்கள். ஐயோ, இனி விடிவு காலம் இல்லை என்று தவித்தார்கள். அவன் வயிற்றை கிழித்து வந்தவுடனே அப்படியே பூமாரி பொழிந்தார்கள். துந்துபி பாடியது. விருத்தாசுரன் பூமியிலே வெட்டப்பட்ட பெருமரம் போல் சாய்ந்தான். அவனுடைய உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. இதுதான் மிக முக்கியம். அந்த ஒளியானது யாவரும் காண வெளிப்பட்டு அப்படியே தேவர்களுக்கும் கிடைக்காத அந்த உயர்ந்த ஸ்தானத்தையெல்லாம், சத்திய லோகத்தையெல்லாம் தாண்டி மேலுலகமாகிய அந்த வைகுந்தத்திலே இருக்கின்ற பரம்பொருளோடு சென்று இணைந்தது. ஆகவே இந்த விருத்தாசுரன் வரலாற்றில் இருந்து கீழ்நிலை உள்ள குடிப்பிறப்பிலே ஒருவன் பிறந்தால் கூட அவனுடைய சம்ஸ்கார நல்லொழுக்க வாழ்க்கையினால் அவன் மேல்நிலை அடையலாம். அதுபோல மேல்நிலையில் இருப்பவர்கள் கூட, தேவர்கள் கூட அநியாய அக்கிரமங்கள் செய்து தாழ்ந்து போகலாம். ஆகவே நல்லவர்களாக இருப்பவர்கள் கூட இறைவனுடைய சாநித்தியத்தை பெறாது கீழ்மக்களாக போகலாம். இப்படியாக விருத்தாசுரனுடைய வரலாறு நிறைவு பெறுகிறது. அடுத்தாற்போல் 7வது ஸ்கந்தத்திலே யுதிஷ்டிரர் அவருக்கு நாரதர் சொல்லுகின்ற கூற்று. இது எந்த சந்தர்ப்பம் அப்படி என்று சொன்னால், மகாபாரதத்திலே தர்மநந்தனன் ராஜசூய யாகம் நடத்தினார். அதாவது கௌரவர்களுக்கு பாதி நிலம், பாண்டவர்களுக்கு பாதி நிலம் என்று பிரித்து கொடுத்து, பாண்டவர்களை இந்திரபிரஸ்தம் என்று சொல்லுகின்ற அது காடாகி இருந்தது. ஏனென்றால் கௌரவர்களுடைய பழங்கால நகரம்
அதை விட்டு அவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு வந்து நிறைய காலங்கள் அஸ்தினாபுரமே பட்டணமாகிவிட்டது. அந்த அவர்களுடைய முன்னோர்கள் ஆண்ட இந்திரபிரஸ்தம் பாழடைந்து போய்விட்டது. அதனால் காடுகளாகிவிட்டன. இந்த பூமியை எப்படியும் தான் ஆள வேண்டும் என்று துரியோதனன் நினைத்ததனால் பெரியவர்கள் சமாதானப்படுத்தி பகுதி நாடு, அதுவும் முக்கியமான இப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற நகரம் எல்லாம் சேர்த்து யாருக்கு கொடுத்து விட்டார்கள்? துரியோதனனுக்கு கொடுத்து விட்டார்கள். அஸ்தினாபுரம் தலைநகராக கொண்ட அந்த பகுதியை துரியோதனனுக்கு கொடுத்து விட்டார்கள். அல்லாவிட்டால் அவன் சம்மதிக்க மாட்டான். மிச்ச பகுதி, ஒதுங்கிய பகுதி, சில வீடுகளிலே பங்கு வைப்பார்கள் அல்லவா, கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒதுக்கி எங்கேயாவது ஒரு இடத்த கொடுப்பாங்க இல்லையா? கொஞ்சம் அக்கிரமியாக இருக்கவங்க முக்கியமான இடங்களை எடுத்துக்கிடுவாங்க. இது மாதிரியெல்லாம் பார்ப்போம். அது மாதிரி இந்திரபிரஸ்தம் காடாக இருக்கின்ற அந்த பகுதியும் இவர்கள் முன்னோர்கள் ஆண்ட இடம்தானது, ஆனால் அழிந்து போய்விட்டது. அதை கவனிப்பாரமாக இல்லாமல் போய்விட்டது. அந்த இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு ஆளக்கூடிய பகுதியை கொடுத்தார்கள். இவர்களுடைய நல்நிமித்தத்தின் காரணமாக மயன் அந்த இந்திரபிரஸ்தத்தை பெரிய பெரிய அளவிலே நிர்மாணித்து கொடுத்தான். அந்த வரலாறு பெரியது. ஆக அப்படி நிர்மாணம் செய்த அந்த இந்திரபிரஸ்தத்திலே ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி தர்மநந்தனனுக்கு மற்றவர்கள் சொல்ல, கண்ணனும் கண்ணபரமாத்மாவும் ஆதரவு சொல்ல, அதன் பிறகு ராஜசூய யாகம் நடத்தினார்கள். அந்த ராஜசூய யாகத்திற்கு யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படி என்பது முதல் நாள் நிகழ்விலே ஆரம்ப நாள் ராஜசூய யாகம், பெரிய யாகங்கள்லாம் எல்லாம் ஆரம்பமாகிறது. ஒருவருக்கு முதல் மரியாதை கொடுத்து அங்கே அந்த யாகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருத்த வேண்டும். அதை யார் கொடுக்கலாம் என்று சொன்னால் பலரும் பலதை சொன்னார்கள். அதன் பிறகு பீஷ்மர் சொல்லுவார், இந்த அவையிலே யார் வந்த மாத்திரத்திலே ஒளி பரவியதோ, யார் இந்த லோகத்திலே நல்ல காரியங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறாரோ அவர் இங்கே வந்திருக்கிறார், அவர்தான் கண்ணபரமாத்மா, அவருக்கு முதல் மரியாதை செய்யலாம் என்று சொன்னார். அதை சகாதேவன் ரொம்ப ஆமோதித்து, பாட்டனார் சொன்ன அதையே நாம் சரி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்தார்கள். வியாச பகவான் அதை முன்மொழிந்தார். இது மாதிரி சொன்ன உடனே அங்கே சிசுபாலன் என்று ஒருவன் இருந்தான். அந்த சிசுபாலன் அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தான். எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் கண்ணனை இடையன் மடையன், அவன் மாடு மேய்த்து திரிபவன், அவனுக்கென்று நாடு கிடையாது, அவன் எல்லோரையும் வஞ்சகமாகத்தான் கொன்றான், அவனுக்கு உண்மையிலே வீரம் கிடையாது, என்ன பெண்ணை கொல்லலாமா, பூதகியை கொன்றான். இப்போ எப்படி என்றாலும் மாற்றி விவரித்து தீயவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக சொல்லத்தானே செய்வார்கள் இல்லையா? எந்த இடத்திலும் எந்த கூட்டத்திலும் சொல்லுவார்கள். அவர்களுக்கு அதில் தான் திருத்தி சொல்வதிலே ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். பூதகி பெண், அவளை கொன்றது பெரிய சாதனையா? அதுவும் மட்டுமல்ல, ஜராசந்தனை வஞ்சகமாக கொண்டார்கள். அதோடு மட்டுமல்ல, பிறருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்த ருக்மணியை கடத்தி கொண்டு வந்துட்டார். இது ஜராசந்தனுக்கு பயந்து துவாரகைக்கு ஒளித்து ஓடினார். இது மாதிரி ஓடினான் என்று அவன் ரொம்ப தாழ்த்தி பேசினான். நமக்கு அந்த வார்த்தை சொல்ல முடியாது. அது மாதிரி ரொம்ப மோசமாக பேசினான். கண்ணபரமாத்மா கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஒன்றும் சொல்லவில்லை. அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். எல்லோரும் சபையில் இருக்கிற எல்லோரும் அவருடைய அனுமதி இல்லாமல் சிசுபாலனை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தானே அவரை பேசுகிறான். அவர் ஏன் என்னடா பேசுகிறார் என்று சொல்லி ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தால் மற்றவர்கள் பிடித்து கொள்வார்கள். அவர் கேட்டுக்கொண்டே நிற்கிறார். அவர் எதற்காக கேட்டுக்கொண்டு நிற்கிறார் என்றால், 100 தடவை அவன் தப்பு செய்யட்டும், 100 தடவை பேசட்டும். ஏனென்றால் சிசுபாலனுடைய தாய்க்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். அந்த தாய்க்கு தெரியும் கண்ணன் மூலம்தான் இவனுக்கு சாவு என்று சொல்லி. உடனே
கண்ணனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள், அப்பா ஒரு சின்ன 1-2 தவறு செய்தால் அவனை கொன்னுறாத, அத்தை நான் அவன் 100 தவறு செய்கிறவரே அவனை கொல்ல மாட்டேன் என்றான். என்ன அப்படி பொறுத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது பாருங்கள், 100வது முறை அவன் பேசியாகிவிட்டது. சக்கராயுதத்தை எடுத்தார், அவனுடைய தலையை சீவி தள்ளினார். அவனுடைய உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி கண்ணனை வந்து சார்ந்தது. இதை பார்த்தார்கள் மற்றவர்களெல்லாம். ஓ, இவ்வளவு கேவலமாக பேசி பெரிய வம்பு சண்டைக்கு இழுத்து செத்துப்போன அவனுடைய ஆன்மா எங்கே வந்து ஒடுங்குது? இங்கே கண்ணபரமாத்மாவுடைய எல்லாம் ஒடுங்கிறது. அதனால் தர்மருக்கு சந்தேகம், என்னடா இது இப்படி பக்தர்கள் தான் பகவானை அடைவார்கள் என்று இருக்குது, இவன் இப்படி பேசி அடைந்து விட்டானே, என்ன காரணம்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பல பேர்களும் அப்படி பேசி கொண்டார்கள். ஆனால் அந்த யுதிஷ்டருக்கு, தர்மநந்தனுக்கு பெரிய சந்தேகமாக இருந்தனால் கேட்டான். நாரதர் அதற்கு விடை சொல்கிறார். இந்த இடம்தான் இங்கு நாரதர் யுதிஷ்டர் அவர்களுடைய உரையாடல். இந்த இடத்திலே அவர் கேட்கிறார், தர்மர் கேட்கிறார், அதாவது பரம்பொருள் எல்லோருக்கும் சமமானவர் தானே, எல்லோரையும் ஒன்றுபோல் கருதக்கூடியவர் தானே, ஆனால் இப்படி சில இடங்களிலே நிகழ்வுகள் ஏற்படுகின்றனவே, தவறு செய்தவனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே, பகவான் முக்குண தொடர்பு அற்றவர், அவர் பிறப்பு இறப்பு அற்றவர், நுண்ணிய முக்குணங்களை பிரகிருதியோடு சேர்த்து கொண்டு அதற்கு அப்பாற்பட்டவரமாக இருக்கிறார். இவ்வாறு இருக்க தன் பிரகிருதியான மாயையின் குணங்களை ஏற்று பாதிக்கப்படுதல், பாதிக்கப்படுபவர் என்னும் நிலையை அழிபவன் அழிப்பவன் என்று ஒன்றுக்கொன்று மாறுபட்ட நிலையை எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார்? விறகு கட்டையில் நெருப்பு வெளித்தோன்றாது இருப்பது போல அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அப்படி அடங்கி இருந்தாலும் அந்த நெருப்புக்கட்டை உராய்கின்ற பொழுது அதில் நெருப்பு ஏற்படுவதைப் போல பகவான் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் வெளித்தோன்றாது மறைந்திருந்தாலும் உண்மையை அறிந்த அறிஞர்கள் அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறார். அவரை தவிர மற்றவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளி அவர் ஒருவரே நமக்கு வேண்டும் என்று பிடித்து கொள்கிறார்கள். இது மாதிரி இருக்கின்ற நிலையிலே, மகரிஷியே, நீங்கள் எனக்கு இதனுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். சேதி தேசத்து மன்னன் கண்ணனை பலவாறாக தூற்றினான். ஆனால் அவன் இறந்த பொழுது அந்த சிசுபாலன் இறைவனோடு இரண்டர கலந்து விட்டானே, அப்படி என்று கேட்கிறார். பகவானோடு இரண்டர கலப்பது என்பது பகவானை தவிர வேறு ஒன்றும் அறியாத பரம பக்தர்களுக்கும் கூட கிடைப்பதற்கு அரிது. இந்த உலக நாட்டமே இல்லாமல் பரம பக்தர்களாக இருக்கின்ற அந்த சிறப்புக்குரிய பக்தர்களுக்கே அவரோடு ஒன்றி கலப்பது என்பது அரிது. அப்படி இருக்க எப்பொழுதுமே பகவானை பற்றி குறை பேசி கொண்டிருக்கின்ற சிசுபாலனுக்கு இப்படிப்பட்ட மேலான தன்மை எப்படி கிடைத்தது? இந்த சிசுபாலனும் அவனோடு சேர்ந்து தந்தவக்ரன் என்று ஒருவனும் உண்டு. தந்தவக்ரன் அவனும் இது மாதிரி தான். அவர்கள் இறைவனை பகைமை கொண்டு அந்த பகைமையினாலேயே இறைவனை அடைவதற்கான நிலையை பெற்றவர்கள். அவர்கள் இந்த சிசுபாலன், வக்ரதந்தன் அவர்களுடைய மூன்றாவது பிறவி, அது பின்னால் நமக்கு வருகிறது. ஜெய விஜயர்கள் என்று சொல்லி வைகுண்டத்திலே
வைகுண்ட அந்த வைகுண்டத்தை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய 2 பார்சதர்கள், பகவானால் அமைக்கப்பட்ட விஷ்ணு சேவகர்கள், மகாவிஷ்ணு சேவகர்கள், ஜெய விஜயர்கள். இப்பொழுதும் பெருமாள் கோயிலுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் முன்பக்கம் ஜெய விஜயர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நாம் ஒரு ஒரு என்ன அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போக வேண்டும். அது மாதிரி கவனித்து கொண்டிருப்பார். அவர் ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் அந்த வைகுந்தத்திற்கு போனார்கள். சனகாதி முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பிரம்மாவுடைய மானசிய புத்திரர்கள். அவர்கள் எங்கும் திரிவார்கள், நல்ல தேஜஸ் உடையவர்களாக இருப்பார்கள். 5-6 வயது பிராயத்திலே தான் அப்படி சுற்றி வருவார்கள். அவர்கள் திகம்பரர்கள். அவர்கள் அந்த அந்த வைகுந்தத்திற்கு போகின்ற பொழுது இந்த ஜெய விஜயர்கள் தடுத்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கோபம் வந்தது. நீங்கள் இந்த வைகுந்தத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை சபித்தார்கள். நீங்கள் பிறவி எடுத்து உங்களுடைய அகம்பாவத்தை அகற்றி கொண்டு வாருங்கள், அகற்றி கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அந்த சாபத்தை கொஞ்சம் மாற்றி பகவான் மகாவிஷ்ணு எழுந்தருளி அவர்களை வணங்கி, அந்தண சிரேஷ்டர்களுக்கு இப்படிப்பட்ட அபச்சாரம் செய்த உங்களுக்கு கிடைத்த தண்டனை சரிதான். எப்படி இந்த தண்டனை அனுபவிக்கப் போகிறீர்கள்? 100 பிறவி பிறந்து பக்தனாயிருந்து என்னை அடையப் போகிறீர்களா, அல்லது 3 பிறவிகள் பிறந்து என்னை எதிரியாக கொண்டு என்னை அடையப் போகிறீர்களா என்று கேட்டார். அந்த நேரத்தில் இந்த ஜெய விஜயர்கள், உங்களை பிரிந்து நாங்கள் இருக்க முடியாது, எவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து அடைய வேண்டுமோ அப்படி நாங்கள் அடைய வேண்டும். அது பக்தியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பகைவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களை சீக்கிரமாக விரைவிலே வந்து அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு அந்த அந்த வரத்தின்படி அவர்கள் முதல் பிறவியிலே இரணியாட்சன் இரணியகசுவாக தோன்றினார்கள். 2வது பிறவியிலே அவர்கள் ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். 3வது பிறவியிலே அவர்கள் வக்ரதத்தன் சிசுபாலனாக பிறந்தார்கள். ஆகவே இந்த சிசுபாலன் பகவானை அடைந்தான். அதாவது குளவி ஒன்று எப்படி ஒரு புழுவை தன்னை போல ஆக்கிவிடுகிறதோ அது மாதிரி இந்த விரோதம் கொண்டவர்கள் கூட, பகைமை கொண்டவர்கள் கூட அந்த உயர்நிலையை அடைந்து விடுகிறார்கள். அதற்கு உபனிஷத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த குளவி பார்த்திருப்பீர்கள். அந்த குளவி மண்ணினால் கூடு கட்டி ஏதோ ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு வரும். எடுத்துக்கொண்டு அந்த கூட்டுக்குள்ளே வைக்கும், கூட்டை மூடிவிடும். ஆனால் கூட்டை மூடுவதற்கு முன்பு என்ன செய்யும்? அந்த புழுவுக்கு ஒரு கொட்டு கொடுக்கும். கொட்டு கொடுத்து அப்படி அது வெளியே வந்து விடாமல் மூடிவிட்டு அந்த கூட்டை சுற்றி அந்த ரீங்காரம் பண்ணும், என்ன என்று இறையும். அப்போது அந்த புழுவுக்கு வேதனை தாங்காது. அது எப்பொழுதும் நினைக்கும், பகைமை இருக்கிறது ஆனால் நினைக்கும். மறுமுறையும் ஒரு அரை நாள், ஒரு நாள் அல்லது பல மணி நேரம் கழித்து திரும்பவும் வரும். வந்தால் அந்த ரீங்காரம் பண்ணும் பாருங்கள், அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த புழுவுக்கு அதே ஞாபகம் இருக்கும், வந்துவிட்டது. இப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிய மீண்டும் கொட்டும். இது மாதிரி செய்யும். அப்பொழுது அந்த புழுவினுடைய முழு நினைவும் எங்கே இருக்கும்? குளவி மீது இருக்கும். அந்த முழு நினைவின் காரணமாக அது குளவியாக மாறிவிடும். இதுதான் அதனுடைய தாற்பயம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். இதற்கு குளவி ஒரு உதாரணம். இதுபோல இறைவனிடம் பகைமை கொண்டவர்கள் எப்பொழுதும் இறைவனையே நமக்கு ஒரே எதிரி அந்த பரம்பொருள் என்று சொல்லி அதே நினைவில் இருக்கிறார்கள் பாருங்கள்.
கம்சனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு நல்லா தெரியும். கம்சன் எப்பொழுதும் 24 மணி நேரமும் அந்த அசரீரி எப்பொழுது கேட்டதோ, இதனுடைய 8வது குழந்தை உன்னை கொல்லும், அந்த செய்தி கேட்டதில் இருந்தே அவனுக்கு 24 மணி நேரம் தூங்கும் போதும் விழிக்கும் போதும் நமக்கு சாவு, நமக்கு சாவு, நமக்கு சாவு. அதன் பிறகு நாரத அந்த காளிதேவி சொல்லிவிட்டாள், நீ என்னை கொல்லலாம் என்று நினைத்து தரையில் அடிக்க காலை தூக்கினா அல்லவா, தூக்கி தலையில் அடிக்கிறதுக்கு போனான். அது அப்படி போயிட்டு அந்தரத்தில், கம்சா ஏ அறிவிலியே, உன்னை கொல்வதற்காக பிறந்தவன் அங்கே இருக்கிறான், ஆயர்பாடியில் இருக்கிறான். என்ன நீ வீணாக என்னை கொல்லலாம் என்று நினைத்தாயா, நான் யார் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுது. அப்போ நம்மளை கொல்லவும் பிறந்தாச்சு. இப்போ அதுக்கும் பிறகு அவன் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்று பல வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். பல அசுரர்களை ஏவினான். அதில் ஒரு அசுரப்பெண் தான் இந்த பூதகி. அது மாதிரி சகடாசுரனை ஏவினான், பகவாசுரனை ஏவினான், மற்றும் உள்ள தேனாசுரனை ஏவினான். இது மாதிரி அந்த திருநோத்தமனை ஏவினான். இது மாதிரி நூற்றுக்கணக்கான அந்த அரக்கர்களை எல்லாம் யாரை கொல்லுவதற்கு, கண்ணன் என்று ஒருவன் பிறந்திருக்கிறான், என்னை கொல்லுகின்றவன் ஒருவன் பிறந்திருக்கான். அப்போ இப்போ இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி குழந்தை பிறந்தையும் கொல்லு, இப்போ இனி பிறக்க போகிற குழந்தையும் கொல்லு, எல்லா குழந்தையும் கொல்லு அப்படின்னு எல்லாம். அப்போ அவனுக்கு 24 மணி நேரமும் என்ன அந்த கம்சனுக்கு கண்ணன் நம்மை கொல்பவன் அந்த மகாவிஷ்ணு அவன் இங்கு பிறந்திருக்கிறானாம். பிறகு தெரிந்து விட்டது. யாதவர் குலத்திலே அவன் அங்கே நந்தகோபனுடைய அங்கே அந்த இடத்திலே, என்ன இடம், அந்த இடம் என்ன, கோகுலம். அந்த கோகுலத்திலே அவன் வளர்ந்து வருகிறான், அதுவும் இன்னார் வீட்டில் வளர்ந்து வருகிறான் என்றெல்லாம் தெரிந்து போய்விட்டது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதன் பிறகு தான் அக்ரூரை விட்டு அவனை இங்கே அழைத்து வா, பெரிய குவலையாபீடம் என்ற யானையை வைத்து கொண்டு விடலாம், மல்லர்களை சாணூரன் போன்ற மல்லர்களை வைத்தெல்லாம் கொண்டு விடலாம் என்று சொல்லி ஒரு தனு யாகத்தை நடத்துவோன்னு சொல்லி அழைத்தான். வரலாறு உங்களுக்கு. அப்போ முழுக்க அவனுக்கு கண்ணன் கண்ணன் கண்ணன், அவனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற அந்த நினைப்பு இருந்ததால், பக்தியோடு ராமா 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 என்று சொல்லுகிறவர்களை விட இவர்களுக்கு வேற ஒரு சிற்றின்பம் கிடைத்தால் ராமா மறந்து விடுவார்கள். அந்த காரியத்தில் ஒரு பெரிய வேலை கிடைத்தால் அந்த வேலையை பார்ப்பார்கள். அலுவலகத்துக்கு போனால் ராமா ராமா சொல்ல முடியாது, பேப்பரை புரட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. எத்தனையோ விதத்தில் நமக்கு இந்த பக்தனுக்கு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உயிர் பயத்தில் இருக்கவனுக்கு மறக்குமா? மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவன்தான் தீவிரமாக பகவானை நினைத்தவன் ஆகிறான். ஆகவே உலகத்திலே மிகப்பெரிய திருவிளையாடலை புரிய மனிதராக தோன்றிய ஸ்ரீகிருஷ்ணன் சர்வ வல்லமை பொருந்திய சாட்சாத் பகவான் நாராயணனே. இவரிடம் பகைமை கொள்பவனும் இவரை நினைத்து நினைத்து முன்வினை பாவங்கள் அழிந்து புனிதனாகி இவரையே அடைகிறான். அதனால் இவரை நினைக்க நினைக்க அந்த பாவங்கள் மாறி இவனையே அடைகிறான். அதற்கு உதாரணம் 4 நிலைகளிலே பகவானை அடையலாம் என்று நாரதர் சொல்லுகிறார். 4 நிலைகள். அதில் முதல் உதாரணம் கோபிகா ஸ்திரீகள், கோபிக பெண்கள். அந்த ஸ்திரீகள் பகவானிடம் கொண்ட காதலால், அன்பு, காதல் என்றால் அன்பு, பகவானிடம் கொண்ட காதலால் பகவானை அடைந்தார்கள். கம்சன், சிசுபாலன் இவர்களை, கம்சனை பார்த்தால் கம்சன் பயத்தினால், கண்ணன் மீது கொண்ட பயத்தினால் அப்படி கடவுளை அடைந்தான். சிசுபாலன், தந்தவக்ரன் முதலிய மன்னர்கள் பகைமையால், சிசுபாலனுக்கெல்லாம் பகைமை தான், தந்தவக்ரனும் அப்படி தான், பகைவன். அவன் கௌரவ பக்கம் இருந்தான், கௌரவர்கள் பக்கம் இருந்தான், பகைமை. இந்த சிசுபாலனுக்கும் பகைமை. அவன் செய்கிற காரியத்துக்கெல்லாம் தடுப்பு போட்டிருப்பார். என்ன அது மாதிரி பகைமையினால் யார் அடைஞ்சா? அப்போ எத்தனை விஷயம் ஆச்சு. காதலால் அடைந்தவர்கள் கோபிகாஸ்திரிகள், பயத்தினால் அடைந்தவன் கம்சன், சிசுபாலன், தந்தவக்ரன் முதலானவர்கள் பகைமையால் அடைந்தார்கள். விருஷ்ணி வம்சத்து யாதவர்கள் உறவு முறையால் அடைந்தார்கள். யாதவர்கள் எனக்கு மச்சான் மகன், மாமன் மகன், கண்ணன் எனக்கு தம்பி, எனக்கு அண்ணன் இல்லையா, அவர்கள் உறவு முறையால் அவர்கள் அடைந்தார்கள்.
அது மாதிரி நட்பு உரிமையால் நட்பு உரிமையால் நீங்கள் அடைந்தீர்கள். தர்மபுத்திரரை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு நட்பு, கண்ணன் யார்? நண்பன். கூப்பிட்ட உடனே வருவார். நண்பனுக்கு தானே மற்ற உறவுகாரர்கள் செய்யாத காரியங்கள் உதவிகளெல்லாம் யார் செய்வா? நண்பர்கள் செய்வார்கள். நீங்கள் நண்பர் என்ற முறையிலே பெற்றீர்கள். பக்தியால் நாங்களும் பகவானிடம் மனத்தை ஈடுபடுத்துகிறோம். பக்தியால் நாரதர் எப்படி? பக்தியால். அப்போது இந்த விதத்திலே பகவானை நெருங்குகிறார்கள். ஆகவே திதி தேவியினுடைய புத்திரர்களாக பிறந்தவர்களில் மூத்தவனாக இருக்கின்ற இரணியகசிபு, இளையவனானிய இரணியாட்சன், இவர்களெல்லாம் மிகுந்த ஆற்றல் பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் பகவானிடம் அவர்கள் கொண்ட அந்த பகைமையினால் பகவானை சார்ந்தார்கள். அப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே விளக்கம் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு சிறிய கதை சொல்லப்பட்டது. அந்த நாரதர் அந்த கதையை விளக்கி சொல்லுகிறார். மன்னன் ஒருவன் இறந்து போனான். அவனுடைய மனைவிமார்கள் அழுகின்றார்கள். அவன் புழுதியிலே போர்க்களத்திலே அவன் அம்புகளுக்கு இரையாகி இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறான். இவர்களுடைய பிரிவு ஆற்ற முடியவில்லை. அப்பொழுது யமதர்ம ராஜா அங்கே ஒரு சிறு குழந்தையாக வருகிறார். வந்து சொல்லுகிறார், இந்த உடல் அழியக்கூடியது, பஞ்சபூதங்களால் அழியக்கூடியது. நீங்கள் 100 வருடம் இதை வைத்து அழுதாலும் இவன் உயிரை பெற முடியாது. இவனுடைய ஆன்மா வேறு, இவன் வேறு. நீங்கள் இப்பொழுது அவன் இறந்து போட்டான் என்று நீங்கள் அழுகிறீர்கள். நாளை நீங்களும் அப்படித்தான் இறந்துபட்டு போகிறார்கள். அது பட்டினத்தார் சொல்வார்ல்லவா, செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கன்னகான் கைலாபுரி காலத்தையே சொல்லுவார். ஆகவே அழக்கூடியது யார்? இனி சாம்பினங்கள். செத்து கிடக்கிற பிணத்துக்கிட்ட நாளையோ நாளை கழிச்சோ சாகக்கூடியவங்கெல்லாம் போய் ஒப்பாரி வைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி அந்த தாட்பரியத்தையெல்லாம் சொல்லுவது வருகிறது. அதுபோல இங்கே அந்த விவரத்தையும் சொல்லி நாரதர் மீண்டும் சொல்லுகிறார். இரணியகசிபு தாயினுடைய அந்த தாய் திதியினுடைய சோகத்தை போக்குவதற்காக இரணியன் பல வேதாந்த கருத்துக்களை சொல்கிறான். இரணியன் ஒரு மிக தாழ்ந்த நிலையில் அவன் வரம் பெற்றான். தாழ்ந்த நிலையிலே அவனுடைய எண்ணங்கள் இருக்கும் என்று நினைத்தால் அவன் தன் தாய்க்கு சொல்லுகின்ற கருத்துக்களெல்லாம் மிக பெரிய வேதாந்த கருத்துக்களாக இருக்கின்றன. அப்படி அந்த விவரங்களை எல்லாம் இங்கு தெளிவாக சித்தரிக்கிறார்கள். 6வது அத்தியாயத்திலே பிரகலாதன் அந்த இரணியனுடைய நிலை சொல்லப்படுகிறது. இரணியகசிபு இவனுடைய தம்பி இரணியாட்சன். இவன் நாம் முன்பு கழிந்த நிகழ்விலே சொன்னோம், அவன் பூமியை மறைத்தான் நீருக்குள்ளே. அதனால் வராக அவதாரம் எடுத்து பகவான் அதை கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் அந்த இரணியாட்சன் எதிர்த்ததனால் அவனை சம்ஹாரம் செய்தார். இந்த கோபம் இரணியனுக்கு இருந்தது. இரணியன் பெரும் தவம் செய்ய சென்றான். தவத்திலே பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தான். பிரம்மதேவர்தான் படைப்பினுடைய தந்தை. அப்படி பிரம்மதேவரை நினைத்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தான். அவனுடைய தவத்தினுடைய மகிமை உலகமெல்லாம் பரவிற்று. 8 திக்குகளிலும் அவனுடைய தவம் எரிக்க ஆரம்பித்தது. அது மாதிரி இருந்தவுடனே தேவர்களெல்லாம் சென்று பிரம்மதேவரிடம் முறையிட, நான் இப்பொழுதே செல்லுகின்றேன் என்று சொல்லி அவன் தவம் செய்கின்ற இடத்திற்கு பிரம்மதேவர் வருகிறார். வந்து பார்த்தால் அவனுடைய உடலெல்லாம் எறும்பு அரித்து விட்டது, புற்று மூடிவிட்டது, மரம் செடி கொடிகள் வளர்ந்து இருக்கின்றன. இவனுடைய தவத்தினுடைய அருமையை கருதி அவனை அருகில் சென்று, இரணியா எழும்பு என்று கேட்கிறார். அவன் எழும்புகிறான். அப்பொழுது அவருடைய அருள் பார்வையினாலே அவனுக்கு அந்த உடல் எல்லாம் சரியாக
நல்ல தேஜஸோடு எழும்புகிறான். அவனிடம், அப்பா, நான் பிரம்மன் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நீ வேண்டிய வரத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன உடனே அவன் அதற்காகத்தானே தவம் இருந்தான். ஆகவே அவன் கேட்டான், எண்ணறிய வரங்களை கேட்டான். அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு மரணமே வராத நிலையிலே கேட்டான். அதாவது தாங்கள் படைத்த உயிர் பிராணிகள், உயிரினங்கள், அதாவது உயிர்கள் படைத்த படைப்பெல்லாம் அவர் படைத்தது தானே, அந்த படைப்புகளால் எனக்கு சாவு வரக்கூடாது. ஒரே கேள்விதான். என்ன பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதங்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது. பிறகு இவர் படைக்காம வேற தச்ச பிரஜாபதிகள் மாதிரி உள்ளவங்க படைச்சிருக்காங்க கொஞ்சம், அப்படிப்பட்டவங்களால் சாவு வந்துடக்கூடாது என்று சொல்லி பிரஜாபதிகள் படைத்த படைப்பிலும் எனக்கு சாவு வரக்கூடாது. பாருங்கள், அது மாதிரி மிருகங்களால் வரக்கூடாது, மனிதனால் வரக்கூடாது, ஆகாயத்தில் எனக்கு வரக்கூடாது, பூமியில் எனக்கு வரக்கூடாது, என்ன வீட்டின் உள்ளே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, இப்படி சூரியன் இருக்கும்போது வரக்கூடாது, இரவு வருகின்ற பொழுது வரக்கூடாது, இப்படியெல்லாம் இரவில் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவான். அப்படி அவன் கேட்ட வரம் அத்தனையுமே அவன் நிறைய நாள் தவம் செய்யும் போதே யோசித்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படி அவன் நல்ல பெரிய வரத்தை கேட்டான். வரத்தை எல்லாம் கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அவன் இந்த 14 லோகங்களையும் அடக்கி ஆண்டான். அந்த இரணியன் அந்த இந்திரலோகத்தை பிடித்து கொண்டான். இந்திரனை வெளியே விரட்டி விட்டான். இந்திரலோகத்து சம்பத்துக்களை எல்லாம் அவன் அனுபவித்தான். அதோடு மட்டுமல்ல, எல்லா உலகங்களுக்கும் சென்று எல்லா தீயவர்களுக்கும் இடையூறு செய்தான். அதாவது நல்லவர்களுக்கெல்லாம் இடையூறு செய்தான். எப்படி என்று சொன்னால், இரணியாட்சனை கொன்றது அந்த விஷ்ணு தான். அவன்தான் பன்றியாக வந்து கொன்றான். அவன்தான் எனக்கு முதல் எதிரி. என் தம்பியை கொன்றவன்தான் என்னுடைய எதிரி. ஆகவே அவன் மாயாவி, அவன் எங்கும் மறைந்திருப்பவன், அவனை இங்கே என்று காண முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு துன்பம் செய்ய வேண்டுமென்றால் அவனுடைய பக்தர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும். அவனுக்கு அவர்பாகம் கொடுக்கக்கூடிய வேள்விகளை அழிக்க வேண்டும். அவனுக்கு பிடித்தமான பசுக்கள், அந்தணர்கள், இவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். யாரை அழிக்க வேண்டும்? பசுக்கள், அந்தணர்கள், அது மாதிரி பூஜை செய்பவர்கள், அது மாதிரி இறை நிமித்தமாக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் என்ன செய்து விட வேண்டும்? அழித்து விட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னான். ஏற்கனவே அசுரர்கள் தீமையே புரிவதில் ரொம்ப ஆசை உடையவர்கள். இப்பொழுது அந்த அசுர தலைவனே அப்படி கட்டளையிட்டால் அவர்களுக்கு எப்படி பெரிய பெரிய கொண்டாட்டமாகிவிடும் அல்லவா? ஆகவே ஈவிரக்கம் இல்லாமல் எல்லோரையும், எல்லா அறச்சாலைகளையும், எல்லா தர்ம சத்திரங்களையும், எல்லா அந்தணர்களையும், பசுக்களையும் மற்றும் உள்ள தெய்வீக சம்பத்து எதெல்லாம் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அழித்தான். அதனால் தேவர்களெல்லாம் அஞ்சி பயந்து ஓடினார்கள். அவனுடைய இம்சை தாங்க முடியவில்லை. அப்படி தேவர்களெல்லாம் அஞ்சி பகவானிடம் சென்று முறையிட்டார்கள். அப்போ ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, அந்த மகாவிஷ்ணு பகவான் எழுந்தருளி சொல்லுவார், ஒரு அசரீரியாக சொல்கிறார். அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை, அசரீரி கேட்கிறது, தேவர்களே பயப்பட வேண்டாம், அவனுடைய மைந்தன் பிரகலாதன் மூலமாகவே யாம் வருவோம் அப்படி என்று சொல்லி சில காலம் பொறுத்திருங்கள் என்று சொன்ன உடனே அது மாதிரி தேவர்களெல்லாம் மனம் வந்து பொறுத்திருந்தார்கள். சரி, இதற்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி. அப்பொழுது தான் பக்த பிரகலாதன், அவனுக்கு 4 மைந்தர்கள். அந்த 4 மைந்தர்களிலே இளையவன் பக்த பிரகலாதன். அவனுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பவர்கள் சுக்ராச்சாரியாருடைய மைந்தர்கள் சண்டன், அமர்க்கன் என்ற 2 பேர். அந்த 2 பேர்களும் பாடம் படித்து கொடுப்பார்கள். ஆனால் இவன் கருவிலேயே திருவுடையவன் பிரகலாதன். அது எப்படி என்று சொன்னால், இவனை இந்திரன், இவனுடைய தாயாரை இந்திரன் எடுத்து செல்லுகின்ற பொழுது, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்பட்டு இந்த பிரகலாதனுடைய தாயாரை அவள் வயிற்றில் இருக்கின்ற சிசுவை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி எடுத்து செல்கிறான். அந்த சிசு பிறந்த பிறகு கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது நாரதர் குறுக்கிட்டு, இவள் வயிற்றில் பிறப்பது சாதாரணமானவன் அல்ல, பெரிய பக்தன், நீ அதனால் அவளை
எடுத்து செல்லாதே, விட்டுவிடு, என்னுடைய ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தாய்க்கு அவர் நல்ல உபதேசங்கள் செய்தார். அது கருவிலே பிரகலாதன் இருக்கும் பொழுதே அவன் அதையெல்லாம் உணர்ந்திருந்தான். ஆகவே இந்த சுக்கிராச்சாரியருடைய மைந்தர்கள் ஆசிரியர்கள் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு இயல்பான பாடம்தான் வருகிறது. இவர் இந்த அசுர சம்பத்துக்கள் மாதிரி அசுர சம்பந்தமான தெய்வீகத்தை விட்டு அத்தனை காரியங்களும் இந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பார்கள். ஆனால் அவனுக்கு தெய்வீக பாடம்தான் அவனுக்கு தெரிந்த பாடம். ஆகவே அவன் அதையே நினைந்திருப்பான், நாராயணனையே நினைந்திருப்பான். இந்த பாடங்களே ஆனால் எந்த பாடம் என்றாலும் உடனே சொன்ன உடனே அவனுக்கு புரிந்துவிடும், அவ்வளவு சிறப்புக்குரியவன். ஒரு நாள் தந்தை இரணியன் அவனை அழைத்து, மகனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மடியில் இருத்தி கேட்கிறான். அப்பொழுது நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டபொழுது, எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்குயிராய் இருக்கின்ற அந்த பரம்பொருள்தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறார். அவர்தான் நாராயணன். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த உலகப் பொருள்கள்லாம் அழிந்து போகக்கூடியது. அவர் ஒருவர் தான் நித்தியமானவர். அப்படி என்று சொல்லி அந்த கருத்தை சொன்ன உடனே அவனுக்கு பிடிக்குமா? எப்பொழுதும் இரணியன் அவன் அந்த மகாவிஷ்ணு மேல் பெரும் கோபம் கொண்டு பகைவனாக நினைத்து அவன் பக்கம் இவன் பேசுகிறான் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அதன் பிறகு நல்ல எப்படி பாடம் படித்து கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆசிரியர்களை மிரட்டினான். இல்லை பிரபுவே, நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் இல்லை, இவன் சொல்லுவது வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா? அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். சரி சரி, இனி கொஞ்சம் கவனமாக படித்து கொடுங்கள் என்று சொல்லி 2வது முறை அனுப்புகிறான். மீண்டும் வரவழைத்து கேட்டபொழுது அவர்களெல்லாம் அதட்டி படித்து கொடு, இனி உன் தந்தை கேட்டால் இப்படியெல்லாம் சொல்லாதே, இது மாதிரி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் படித்து கொடுத்திருக்கிறார்கள். அவனை கேட்டபொழுது 2வதும் அதே மாதிரி, நாராயணனே உலக முதல்வன், அவரே உயிர்க்குயிராய் தலைத்து நிற்கிறார், அவரின்றி ஒரு அணுவும் அசையாது, எல்லா வஸ்துக்களும் அவராகத்தான் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு கடும் கோபம் வருகிறது. மடியிலிருந்து கீழே உருட்டி தள்ளுகிறான். இவனை கொன்று விடுங்கள், நமக்கு பரம எதிரியாக இருக்கிற விஷ்ணுவினுடைய இவனை அன்புடையவனாக இருக்கிறான் விஷ்ணுவிடம். ஆகவே எனக்கும் சந்தேகமாக இருக்கிறது, அந்த மாயாவியான விஷ்ணு தான் இந்த வடிவத்தில் வந்திருக்கிறானோ தெரியவில்லை, ஆனால் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஏவலர்களுக்கு கட்டளையிடுகிறான். அவர்கள் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் அவனை கொல்ல முடியவில்லை இல்லையா? அவனை தீயில் போட்டார்கள், நெருப்பில் போட்டார்கள், தண்ணீரில் போட்டார்கள், மலையிலிருந்து உருட்டினார்கள், கொடிய விஷத்தை கொடுத்தார்கள், பெரிய ஆயுதங்களால் அவனை தாக்கினார்கள். எல்லாம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அவனுக்கு எல்லாம் நாராயணன் தான் எல்லாம், அவரின்றி ஒன்றும் அசையாது என்ற அந்த திடகாத்திர நம்பிக்கை. அதனால் அவரை ஒன்றும் செய்யவில்லை. எதென்றாலும் எல்லாம் அவர்களுடைய காட்சி தானே. அதனால் அவனுக்கு அந்த பிரம்மமாகிய அந்த நாராயண பரம்பருடைய காட்சியே யாண்டும் கிடைத்தது. ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே கொஞ்சம் சில ஆலோசனைகள், இப்படி கொல்லவும் முடியவில்லை, அவனுடைய கருத்துக்களை வெல்லவும் முடியவில்லை, அவன் நம்மை எதிர்க்கின்ற அந்த மகாவிஷ்ணுவே இப்படி வந்திருக்கிறான் போலும் என்று நினைத்து வருத்தமுற்றவனை பார்த்து கொஞ்சம் நாகபாச கணையை வைத்து அவனை கட்டி ஒரு இடத்தில் அமைதியாக வையுங்கள், கொஞ்சம் வளர்ந்த பிறகு திருந்துவானாக இருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவனுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படி என்று சொல்லி ஒன்றும் முடியாத நேரத்தில் அப்படி ஒரு முடிவை எடுத்து வைத்தார்கள். அதன் பிறகு அந்த பிரகலாதன் அவன் படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கின்ற அந்த அசுர குழந்தைகளுக்கே, என்ன தலைவன் தானே இவன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தவுடனே இருக்கிறான், இவன் எப்பொழுதும் அந்த வேதாந்த கருத்துக்களை சொல்லுகிறான். அதனால் அவர்களுக்கெல்லாம் ஆர்வம், அவர்களையெல்லாம் கூட்டினான். அசுர குழந்தைகளை எல்லாம் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த மெய்ப்பொருளை பற்றி சொல்லுகிறேன் என்ற உடனே அவர்கள் விளையாட்டு சாமான்களை எல்லாம் வெளியே எறிந்துவிட்டு வந்து அவனிடம் பாடம் கேட்கிறார்கள். அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். 6வது அத்தியாயம், பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு உபதேசித்தல். இனி வாசிப்போம். நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. சத்குருநாத மகாராஜ் கி.
राम सूरत कुमार जय गुरु राम।